சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் கண்ணாடிகள் விழுந்து நொறுங்கின. உள்நாட்டு முனையத்தில் விமானத்திலிருந்து பயணிகள் இறங்கி வரும் வருகை பகுதியில் நள்ளிரவு 12 மணியளவில் பெரிய கண்ணாடி விழுந்து நொறுங்கியது. அப்போது அருகே இருந்த விமான நிலைய ஊழியர்களும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகளும் அந்த பகுதியை விட்டு வெளியேறினர். ஏற்கனவே நேற்று பெண் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்யும் அறையில் கண்ணாடிகள் விழுந்து நொறுங்கின. சென்னை விமான நிலையத்தில் இதுவரை 60க்கும் மேற்பட்ட முறை கண்ணாடி விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த நிலையில் விமான நிலையத்தின் உறுதித்தன்மையை நிரூபிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்போவதாக தன்னார்வ அமைப்புகள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து 61 முறை சரிஞ்சு விழுந்து ஒரு உரிய விளக்கமும் இல்லை. அதிகாரிகள் இனிமேல் சரிஞ்சு விழுகாதுங்கிற உத்தரவாதம் கொடுக்கல. இது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா 4 வருஷத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுன்னா இன்னும் போக போக இன்னும் ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு புயலோ ஒரு பூகம்பமோ இல்லை ஏதோ என்ன சீசோர் பக்கமாக இருக்கு, கடற்கரை சார்ந்து இதாக இருக்கிறதுனால, சென்னை நகரம் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் வேணால் நேச்சுரல் கலாமிட்டி மூலமாக எந்த ஒரு இன்சிடென்ட் வேணும் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது தாங்குமாங்கிற ஒரு பெரிய ஐயப்பாடே உருவாகி இருக்கிறதுனால அது தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்காங்கிறத இமிடியேட்டாக ஒரு புலனாய்வு நிபுணர்களை குழுவை அமைச்சு அது உரிய மேற்பார்வையை மேற்கொண்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்.